ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஒரு சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த கமலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் கேம் இருக்குது. ஆக்சுவலாக இது கமலாலாம் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த கேம் பற்றி எனக்கு சத்தியமாக ஒரு பெட்டு கூட தெரியாது. இது ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் கூட வச்சுக்கோங்க. நான் வாய்ஸ் ஓவர் கூட லைவாக தான் கொடுத்துட்ருக்குறேன். இப்போது அப்படியே விளையாடிக்கிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கேமுக்கு தெரிஞ்ச யாராக இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே நினச்சி என்ன மன்னிச்சுக்கோங்க. இந்த கேம் பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது. இந்த கேம் விளையாடி தான் ஆகணுமா? இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் ஒரு அழகான பொண்ணை பார்த்து ஏற்றிட்டு வந்துட்டு அந்த பொண்ணை பார்க்கலான்னு சொல்லிட்டு இட்ஸ் ஜஸ்ட் ஃபன் கைஸ். இட்ஸ் ஜஸ்ட் ஃபன் கைஸ். எடுத்துக்காதீங்க, வாங்க இப்போ நம்மளால ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ நியூ கேம்னே கொடுப்போம். நியூ கேம், ரீசெட் கேமா? ஓகே, நோ டெத்ஸு, அச்சீவ்மெண்ட். ஓகே, என்ன அச்சீவ்மெண்ட் ஏதாவது கொடுக்கணுமா? நான் சரி அப்படியே ப்ளே கொடுத்துருவோம். என்னன்னு தெரியல, அச்சீவ்மெண்ட்லாம் போட்டுருக்காங்க. ஸோ கமலா ரொம்ப பெரிய ஸ்மைல் இருந்தது அவன் கல்யாணத்தப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பேக் ஸ்டோரியை காட்டுறான். இவன் நியூ ஹோம் அட் டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் ஆஃப் ஹர். பா, என்ன ஏதாவது வில்லத்தனம்? ஓ மை காட். ஓகே, அவள் வந்து ஒரு ஈவல் ஸ்பிரிட்டால் பொசஸ் பண்ண வச்சு அவளோட பர்சனாலிட்டி டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சான். அவள் வந்து ஒரு மேன் ஹிண்டிங் மான்ஸ்டர் மாறிட்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. மான்ஸ்டராக மாறிட்டாலா இல்லை பேய் அவ? வித் ஃபார்ச்சூன் லக். ஓகே கைஸ், இது என்ன கைஸ் இது? பேய். ஓகே, ஒரு ஹாரராக கொண்டு போகும் பார்த்தா இது வந்து இது ஜாம்பி கதை மாதிரி கொண்டு போயிட்டுருக்கானுங்க. சரி பார்க்கலாம் என்னதுல இது. நம்ம தான் அந்த சாமியாரை போல், அந்த சாமியார் தான் நம்ம தான் போனோம். பட் ஹிந்தியில் இது இருக்குது. ஏன்டா தமிழில் தத்தக்க பார்த்தா இது இல்லைடா ஹிந்தி. டோன்ட் அனிமேட் த வால். ஓகே, இது என்னது? சரி போவே முடியல. ஓகே, டே 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 என்னடா இது? ஓகே, நம்ம தான் இந்த வீட்டுக்கு சாமியார் போல அவ்வளோ பேய் ஓட்ட வந்திருக்கிறோம். ஓகே, இது என்னது? குள தண்ணி தண்ணி அடிச்சு குடிக்க முடியுமா? தாகமாக இருக்குது. அடா பம்பே இல்லாத ஒரு தண்ணியா இது? என்னதுடா அது? ஓகே, நெருப்பா? சரி, பக்குன்னு வச்சு ஒரு செகண்டில். ஏங்க என்னங்க, எனக்கு பயமாக இருக்குங்க. உள்ளே போய் தான் ஆகணுமா? இல்லை நான் எகிரி குச்சி ஓடிடுறேன்னு விடுங்கடா. ஐயோ, போக முடியாதா? ஓகே, எப்படி போகிறதுன்னு தெரியல. இப்போ நான் வீட்டுக்குள்ளே போகிறது ஜன்னல் வேலையாக எகிரி குதிக்கலாமா? முடியல. ஸோ வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு இதான் டோரு. ஏங்க வீட்டுக்குள்ளே போகிறது இதான் டோரு. நான் என்னால் எரியுது, எதுவுமே பண்ண முடியல. ஸோ வீட்டை சுற்றி பார்க்கலாம் ஒரு தடவை. ஓகே, இதுன்னு அது இது குடம். ஓ குடம் தண்ணி. ஓகே, தண்ணி பிடிச்சது வந்து வைக்கணும் போல். அங்கே ஒரு பம்பு பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த பம்பை வச்சு தண்ணி பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து இங்கே ஊற்றணும். அதான் கதை நினைக்கிறேன். ஆனால் பம்பு தான் இல்லையே நம்மக்கிட்ட. இங்கே பம்பு எல்லாம் எப்படி தண்ணி அடிக்கிறது? இதுன்னு அது பம்பு தேடணும் கைஸ் எனக்கு. அது கம்பி எங்கேயாவது இருக்குமா? எங்கடா கம்பி ஏதாவது இருக்கா? என்ன இது? கட்டையத்துக்கு சொருக முடியுதான்? கட்டையை எடுக்க முடியல கைஸ், கட்டையை எடுக்க முடியல. நான் கட்டையத்துக்கு சொருகிற மாதிரி நினச்சேன். பார்த்தா கட்டையை எடுக்க முடியல. நான் பம்பை தான் தேடணும்னு நினைக்கிறேன். என்னடா இது? ஏங்க இப்படி கொடூரமாக இருக்குது. இதுக்குள்ள நான் போய் தான் ஆகணுமா? ஓகே, நான் அப்படியே போய் கேவலமாக தோக்க தான் போகிறேன். எனக்கு இந்த கேம் பற்றி எனக்கு சுத்தமாக ஒன்றுமே தெரியாது. ஸோ அடுத்த வாட்டி தான் ஒழுங்காக விளாட்ற. ஓகே கிடச்சிச்சு, பம்பு கிடச்சிச்சு. இது ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் கேம்னாவே வச்சுக்கோங்க கைஸ். ஓகே, இப்போ நான் இதை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே எங்கே வைக்கணும்? தண்ணி பிடிப்பாங்க தெரியுமா? அங்கே வச்சு தண்ணி அடித்து அந்த குடம் தண்ணி எடுத்து போய் ஊற்றி அந்த நெருப்பு அடிக்கணும். ஸோ இதுதான் இது இவ்வளோ தான் எனக்கு புரிஞ்சிருக்கு. ஏன் அந்த வீட்டுக்குள்ளே நான் போயே ஆகணுமாடா? ஓகே, ஃபுல் த வாட்டர் அப்படி சொல்லுவாங்க. பச்சக். ஓகே, தண்ணி வருது. நான் லாங் ப்ரெஸ் பண்ணிடுறேன். அவ்வளோதான்டா, சூப்பர்ரா. வரமாட்டேன், தண்ணி ஃபுல் ஆயிடுச்சா? அவ்வளோதான்டா, ஜெய் பாகுபலி. என்னடா ஒரு கையில் தூக்கிட்டான் குடத்தை? என்னடா கிளாஸ் மாதிரி தூக்கிட்டு வரான் குடத்தை? சரி ஊற்றுவோம். அவ்வளோதான், குடம் மறைஞ்சு போச்சு. குடத்தை காணோம்.
நான் ஒரு நான் கொஞ்சம் தண்ணி குடிக்கலாம்னு நினச்சேன்டா, குடம் போயிடுச்சு. ஏங்க உள்ள போய் தான் ஆகணுமா? எனக்கு திக்கு திக்குன்னு இருக்குடாடி, பயமாகவே இருக்குது. இருந்தாலும் போய் தான் ஆகணும், ஒரு வழி இல்லை. போகலாம் வாங்க. யூஸ் ஹெட்ஃபோன் ஃபார் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஹெட்ஃபோன் தான் போட்டிருக்கேன், அதான் எனக்கு இன்னும் அள்ளு விடுது. இருங்க கொஞ்சம் சவுண்ட் வச்சுக்கலாம், ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்கு. ஓகே இதான்டா வீடு. என்னடா இது? ஏங்க என்னங்க வீடே ஒரு மாதிரி எனக்கு. என்னதுடா அது? செருப்பா? எங்கள் தாத்தா செருப்பு மாதிரி இருக்குது அது பார்க்குறதுக்கு. ஓகே எனக்கு இந்த கேம் பற்றி ஒன்றுமே தெரியல. என்ன பண்ணணும் நான் இப்போ? ஏதாவது கிடச்சா பார்க்கலாம். எதுவுமே கிடைக்கிற மாதிரி இல்லையே. ஒரே டேய் என்னடா கிச்சனில் டொமேட்டோ சாத்து ஊற்றிருந்தா பரவாயில்லடா, ரத்தத்தை ஊற்றி வச்சுருக்கீங்க. அட்டா ஆப்ஜெக்ட். என்னடா இது? ஆப்ஜெக்டிவ் எக்ஸர்ஸ் கம்மலாவா? எனக்கு அதெல்லாம் என்ன பண்ணு? ஏய் 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 என்னடா சத்தம் அது? என்னங்க பண்ணுறது? எல்லாமே இருட்டாயிடுச்சுங்க. என்னடா சத்தம் அது? ஏங்க அவ இப்போ கத்துனாங்க, வெறி பிடிச்ச மிருகம் மாதிரி ஒன்று. சத்தம் நின்றுடுச்சு. ஆனால் இருட்டா இருக்கியாடா. ஏங்க என்னங்க பண்ணுறது இப்போ? நான் ஏதாவது பண்ணுறதுக்கு சொல்லுங்கடா, எதுவுமே சொல்ல மாட்டேறீங்க. இவங்க அவ சிரிப்பு சத்தங்க. அடங்கு. ஓகே மை காட். டேய் நாடா இது? வெறி பிடிச்ச மாதிரி சிரிக்கிறாவ. அட ரீஸ்டார்டிங்கா? ஓகே ரெண்டாவது சான்ஸ் போல. வக்ரதுண்ட மகாகாய சூர்யா கோட்டி சமபிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரியேஷு சர்வதா. இப்போதான்டா வாய்மொழி அவள் அடிச்சா. இப்போதுக்குடா மந்திரத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. இது அவள் அடிக்கும் போது சொல்லலை, துரை அடி வாங்கிட்டு செத்துட்டு வருமா சொல்கிறாரு மந்திரத்தை. ஐயோ இது என்ன ஒழிஞ்சுக்கிறதுக்கா? ஏங்க அவன் என்னங்க திடீர்னு வரா, சிரிக்கிறா, போட்டு அடிக்கிறா. ஐயோ அம்மா கமலா, உன் வீட்டுக்கு வந்து தப்பு தான், என்னை விட்டுருப்பா தயவு செஞ்சு. ஏங்க இவ ஏதாவது பண்ணணுமா? என்ன பண்ணணும்? எதுவுமே கிடைக்கல. திடீர்னு வந்தா சிரிக்கிறா, என்னென்னமோ நடக்குது இந்த இடத்துல. கைஸ் எனக்கு என்ன பண்ணுறது தெரியல கைஸ். இதுனது ட்ரெஷர். சூடிய பொம்மை. என்னதுரா இது? ஏண்டா சாமியார் நீ பேய்? ஏய் நோ 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 எக்ஸசைஸ் கமலா. ஏங்க நான் ஒழிஞ்சுக்கிறேன் போகடா. ஏண்டா நீ ஒரு சாமியார் பேய் ஓட்ட வந்திருக்கிற, எதுவுமே எடுக்காம வீட்டுக்குள்ள வந்து தேடிட்டு இருக்க பைத்தியக்கார பையல. ஐயோடே சத்தம் ரொம்ப அதிகமா இருக்கே. ஐயோ சிங்கிங். எங்க சைக்கோங்க இவரு இப்பதான் மூச்சு விடுவாரு இழுத்து இழுத்து. அமைதியாடுறா, அவ காதல கேட்டுற போது. ஓகே டே ரொம்ப சத்தம் வைக்க கூட புரியலங்க. அது திடீர்னு சிரிக்குது, ஒரு மாதிரி ஆகுது கிடக்கு. ஓ மை காட். ஓகே அப்படியே மந்திரம் போட்டுனே தயவு செஞ்சு அவ கிட்ட வராம பார்த்துக்கூடா. இந்த கொலுசு சத்தம் வேறு ஹெவியாக கேட்டுருந்தது இவ்வளோ நேரம். இப்போ நின்றுடுச்சு அந்த கொலுசு சத்தம். இல்லை கேட்குது, லைட்டாக கேட்குது கிட்டவா. ஓ மை காட். பொடி பேச சொன்னால் வாயில் ஏதோ இது என்ன சொல்லிட்டு பழைய ஸ்பீக்கரில் வர சத்தம், அந்த மாதிரி ஒரு குரல். சி ஐயோ கைஸ், நான் என்ன கைஸ் பண்ணுறது இந்த இடத்துல? எனக்கு ஒன்றும் தெரியலையே. ஓகே நான் வந்து வெளில போகலாமா? சத்தம் ஹெவியாக கேட்டுச்சு கைஸ். இப்போ தான் பேசுகிறான் பார்த்தீங்களா, செம்ம ஹெவியாக கேட்டுது. நீங்கள் கேட்டிங்கள? ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கே வெளில. வேற சும்மா இருடா. ஓகே அவ கொலுசு சத்தம் கேட்குதா? இருங்க. மூச்சு விடாதரா, ஒரு சைடு நிறா.
ஆமாம் கொலுசு சத்தம் கேட்குது எனக்கு. ஆனால் அது ரொம்ப மைல்டாக கேட்குது. ரொம்ப தூரம் ஒரு காலை கிட்ட இருக்கால தெரில. ஆனால் எனக்கு பயமாகவே இருக்குது. வெளில போனால் ஒரே அடியாக போட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அதான் எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா ஒரு ஹிண்ட்டு வாங்கி பார்ப்போமா, ஏதாவது தெரியுதான்னு சொல்லிட்டு இருங்க. ஒரே ஒரு ஹிண்ட் வண்டி வாங்கி வந்துடுறேன் ஆடு பார்த்து. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா ஒரு ஹிண்ட்டை வாங்கி வந்துட்டேன். ஒன் ஆஃப் த பெயிண்டிங் இன் த ஹவுஸ் கேன் ஹெல்ப் யூ சால்வ் த எலிஃபென்ட் பசில். எலிஃபென்ட் பசில்னா என்னதுடா முதல்ல? ஓகே, எலிஃபென்ட் பசிலை சால்வ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஓகே, எலிஃபென்ட் பசில்னா அது முதல்ல. ஐயோ, இந்த கேம் பற்றி ஒரு மண்ணும் தெரியாமல் உள்ளே வந்துட்டு பயத்தில் ஐயோ இருங்க கைஸ். பயம் கூட இல்லை கைஸ், அது கத்துறதாங்க எனக்கு பிடிக்கல. இருங்க, அது கத்துறதா எனக்கு ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸ் கொடுக்குது பயத்தில். ஏன்னா அது நீங்களே கேட்டிங்களா எப்படி இருக்குது போன முறை நான் அடிக்கும் போது. ஏண்டா என்னடா இது மேலே அது தொங்குது ரைட்டா? இது என்னதுங்க இது? ஏதோ பொம்மை ஏதோ இருக்குது, அதாண்டா ஆடுது. ஏங்க அதுதானே வாக்கிங் போதுங்க. ஐயோ சிரிச்சுனே போதுங்க. ஐயோ தேவலாம் இந்த இடத்துல வந்து மாட்டிக்கணுமோ? இப்போ ஒழிய முடியுமா? ஒழிச்சிக்கலாம். அது இங்கே தான் இருக்குது. அது எங்கே போகுதுன்னு தெரியல. கைஸ் நீங்கள் வேற மூச்சு விடாதரா, அவன் எங்கே இருக்கான்னு தெரியணும். ஓகே, ஒழிஞ்சிருந்த வேலையாவது நம்ம போயிட்டு ஏதாவது தேடி பார்ப்போம். பெயிண்டிங் தேடணும் நம்ம. அங்கே சிவப்பாக இருக்குது அந்த இடம். அவள் இருக்கான்னு காட்டும் போல். அப்படி தான் சிவப்பாக இருக்கிற இடத்துல அவள் இருக்கிறான்னு அர்த்தம் போல் கைஸ். ஆனால் அப்படி தான் இருந்தது அந்த இடத்துல. எனக்கு இது வீட்டோட அமைப்பு கூட தெரியலையா. அங்கேயே போயிட்டுருக்கான் நான். இது நான் மழை பெய்யுது வீட்டுக்குள்ளே. ஓகே. ஏய் 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 என்னங்க சத்தம் அது? அங்கே பச்சை கலரில் இருக்குது. என்னது அது? ஓகே, அவள் தான் அங்கே போயிட்டுருக்கா. ஏங்க அவன் என்னங்க வந்துட்டு பார்த்துட்டு போயிட்டா? அவள் எதுவும் பண்ணல. ஓகே, அங்கே தான் போயிருக்கா. நம்ம போக தேவையில்ல. வெயிட் பண்ணுவோம். திடீர்னு வந்துட்டா என்ன பண்ணுறது? அங்கே பச்சை கலரில் காட்டு. டேய் பார்த்துடா. ஏங்க எனக்கு இந்த கேம் என்ன கேம் தெரிலங்க. நீங்களே ஒரு தடவை சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் டைம் நமக்கு தான் இந்த கேம் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆட போகிறோம். ஸோ ரிவைவ் ஆடு பார்த்து ரிவைவ் ஆகுதா? ரிவைவ் ஆகி கூட என்ன பண்ணுறது? எதுவுமே பண்ண முடியலையே. வரா அடிக்கிறா போட்டுடுறா, ஒன்றுமே தெரியல. ஸோ ஃபஸ்ட் இம்ப்ரெஷனாக இந்த கேம் எடுத்து தப்பாக போச்சு. ஏன்னா இந்த கேமில் நான் என்ன நினச்சேன்னா உள்ளே போய் ஏதாவது பொருள் கிடைக்கும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து பண்ணிக்கலாம்னு தான் நினச்சேன். பட் உள்ளே போனால் உள்ளே போய் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. எல்லா ரூமும் ஒரே மாதிரி இருக்குது. வர அடிச்சிட்றா. ஸோ எப்படி இதை நான் பண்ணுறது தெரியல கைஸ். நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் இன்னொரு தடவை. அவங்க காலையில் ஒரு அடி வச்சா காது வலிக்குதுடா. அப்படி கத்தாதம்மா தயவு செஞ்சு. ஓகே, செகண்ட் டைம் சாவரோடாம ரீசெட் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்க்குறேங்க. இப்போ ஏதாவது பொருள் கிடைக்குதான்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொரு தடவை வேலையாகலன்னா நீங்கள் தான் எனக்கு உதவி பண்ணணும் கைஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2-3 ஹிண்ட்டு வாங்கினேன். ஸோ இப்போ தான் இங்கே நின்றுட்டு ஒரு 2-3 ஆடு பார்த்து ஹிண்ட்டு வாங்கினேன். அது நிறைய சொல்லுது, ஆனால் எனக்கு ஒன்றுமே புரியல. ஓகேங்களா? ஏன்னா அது ஏகப்பட்டது சொல்லுது. ஒரு சில விஷயம்லாம் எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை. நான் தான் ஒரு சில இருங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ தெளிவாக. ஏன்னா அது சின்ன இது பற்றிய காட்சி. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அது என்கிட்ட ஒரு எலிஃபென்ட் பசில் முடிக்க சொல்லிச்சு ஃபஸ்ட்டு. அந்த எலிஃபென்ட் பசில் முடிக்கிறதுக்கு ஒரு பெயிண்டிங்கை போய் பார்க்கணும். அந்த பெயிண்டிங் எங்கே இருந்ததுன்னு சொல்லிச்சு. ஆனால் அது எங்கே இருந்து சொல்லிச்சு. ஆனால் அந்த ரூம் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஏதோ ஒன்று சொல்லிச்சு, டைனிங்கோ சம்திங் ஏதோ வந்துச்சு ஹிண்ட்டில். ஆனால் எனக்கு அது எங்கே இருக்குன்னு தெரியாது. ஆனால் வீட்டோட அமைப்பு எதுவுமே எனக்கு தெரியல. ஸோ எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்குது. திடீர்னு பார்த்தா மழை பெய்யுது வீட்டுக்குள்ளே. அது என்னன்னு கூட தெரியல. ஸோ அதான் இந்த வீட்டோட அமைப்பு ஃபஸ்ட்டு நான் பார்க்கணும். பட் அது பார்க்குறதுக்கே என்னது? ஓகே, ஓம் சிவாயன் மந்திரம் போட்டுருக்கான். பக்கத்தில் யாரும் நடக்கிறாங்க, அது மட்டும் தெரியுது. ஓ மை காட், இவளா வந்துட்டாடா மறுபடியும். சரி விடுங்க, அவள் பார்த்து அலைஞ்சிட்ருக்கட்டும். நான் சொல்கிறேன் உங்ககிட்ட. இப்போ நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது என்ன பார்த்தீங்கன்னா எலிஃபென்ட் பசில்னு ஒன்று இருக்குது இதில். அது என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது என்னன்னு தெரிஞ்சு நம்ம அந்த பசிலை கம்ப்ளீட் பண்ணால் அந்த பசிலை வச்சு தான் நம்ம இவ்வளோ இது பண்ணுற மாதிரி இருக்கும், பேய் ஓட்டுற மாதிரி இருக்கும். அப்படி தான் சொன்னாங்க ஹிண்ட்டில். எனக்கு என்னன்னு தெரியல போங்க. எனக்கு ஆக்சுவலாக இதோட அந்த ஸோ இது ஹிண்ட்டில் சொன்ன ஒரு இடம் இருக்குது, அங்கே போய் பார்க்கணும். ஆனால் அது எங்கே இருக்குதுன்னு தெரியலையே. எல்லோரும் ஒரே மாதிரி இருக்குது கைஸ். அதான் ஓகேங்களா. நான் வந்து பேசாமல் இந்த வீடியோ முடிச்சுக்கலாமான்னு இருக்கேன். ஏன்னா எனக்கு எதுவுமே தெரில. நான் வந்து ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் ஏதாவது பண்ணிடலான்னு தான் வந்தேன். பார்த்தா ஒன்றுமே வேலையாகலை. நான் என்ன நினச்சேன்னா அது ஏதாவது பொருள் கிடைக்கும். ஸோ அந்த பொருளை வச்சு அப்படி மாற்றி ஏதாவது பண்ண முடியுதான்னு பார்க்கலான்னு வந்தேன். பட் பொருளே கிடைக்க மாட்டேங்குது.
எல்லாமே ரொம்ப இருட்டாகவும் இருக்குது, அவள் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்கிறான். நான் ஈஸியில் தான் வச்சுட்டு வந்தேன்னு நினைக்கிறேன், தெரில எதில் வச்சு வந்தேன்னு. இத்தனைக்கும் ஈஸியில் தான் இருக்குது மோடு. வெயிட் பண்ணு, அவளோட நடக்கிற சத்தம் தானே அது? அவன் நடக்கிற சத்தமா இல்லை இதெல்லாம் இவன் மூச்சு விடுற சத்தமானு தெரியல. வெளியே போகலாமா இல்லையா பயமாக இருக்குது. சரி போகலாம் வாங்க, என்ன பண்ணுறது இங்கேருந்து. ஓகே, இங்கே கதவு இருக்கிறது கூட தெரில பாருங்க, அவ்வளோ. ஷோப்பா என்னடா ஜம்ஸ்கேர், இப்படி கத்தாதடி. அப்போ ஒரு சின்ன ஜம்ஸ்கேர் ஆகிடுச்சு எனக்கு அந்த இடத்துல. அவள் கத்துல பேசிக்கிட்டே வெளில வர ஜம்ஸ்கேர் ஒரு சின்ன கொடுத்துச்சு எனக்கு. சி கைஸ், இது வேலையாகாது. இந்த கேம் பற்றி எனக்கு ஒரு மண்ணும் தெரியல. ஐயோ கட்டாதடி கருமம். இவளை பார்த்துட்டு வேற நான் டவுன்லோட் பண்ணிட்டு வந்துடுறேன் இந்த கர்மம் பிடிச்ச கேமை. ஸோ கைஸ் இதுதான் அந்த நெருப்பு இருக்கு பார்த்தீங்களா நடுவில். அந்த நெருப்பு இருக்கிற இடத்துல தான் ஏதோ ஒரு பொம்மை வைக்க சொல்லிச்சு அந்த ஹிண்ட்டில். ஓகே அது எங்கே இருக்குன்னு தெரியலையே. ஐயோ இது வேற ஆடு ஆனா வந்துடுதுடா. ஓகே கைஸ், ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கமலா கேம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி போயிருக்காது. ரொம்பவே ஒர்ஸ்டான எக்ஸ்பீரியன்ஸு. நான் ஹாரர் கேமு இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆடின ஹாரர் கேம் இதாக தான் இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் ஹாரர் கேமாக இருக்கட்டும் சரி, என்ன ஹாரர் கேமாக இருந்தாலும் சரி, தெரியாமல் போனால் கூட ஏதோ ஓரளவுக்கு ஒரு பாதி வேலையாவது முடிச்சிருப்பேன் நான். பட்டு இதில் நான் வந்து போயிருக்கேன். பட்டு எல்லாமே இருட்டு கருப்பாக இருந்தது. திடீர்னு அவள் கத்திட்டு வந்தது தான் எனக்கு ஃபஸ்ட் டைம் அப்படிப்பட்ட ஒரு ஜம்ப்ஸ்கேர் கொடுத்த ஒரே கேம் இதுதான். ஸோ ஏன்னா நான் வந்து அவ்வளோவா ஹாரர் கேம்லாம் ஆடினது கிடையாது. பட் ஆடினதுலேயே இதுதான் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பயங்கர ஜம்ப்ஸ்கேர் வந்த ஒரே இதுதான். ஸோ அடுத்த டைம் இதை நம்ம எஸ்கேப் பண்ணுறோம். ஸோ எப்படி பண்ணுறது எனக்கு தெரியல. ஸோ உங்கள் எல்லாருக்கிட்டே இருக்கிற ஒரு ஒப்பீனியனும் எங்கிட்ட கொஞ்சம் கொடுங்க. அதை எல்லாத்தையும் வச்சு நம்ம தூக்கி போடுவோம். அதில் என்ன சொல்கிறீங்க, தப்பு இல்லை. ஸோ அது எல்லாத்தையும் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த முறை இந்த கேமை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், நான் எதிர்பார்க்கவே இல்லைடா இவ்வளோ ஜம்ப்ஸ்கேர் கொடுக்கும் இந்த ஒரு இதுன்னு சொல்லிட்டு. அந்த லாஸ்ட்டில் அந்த ஸ்க்ரீம் தான் கைஸ், எதிர்பார்க்காத ஸ்க்ரீம். எல்லாத்தையும் செஞ்சிடலாம் ஓகேவாங்களா. எவ்வளோ பெரிய ஹாரர் கேமாக தான் விளையாடிலாம். பட் இது ஒரு ஹாரர் கேமே கிடையாது இத்தனைக்கும். அது வந்து பொசஸ் ஆகிருக்கிற ஒரு இதுதான், ஒரு பொசஸ் கேம் தான், ஈவில் பொசஸ் கேம் தான். பொசஸ் ஆகிருக்கவில்லை இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கானா இவன். நீங்கள் ஹாரர் கேம் செஞ்சால் என்ன பண்ணி வச்சுருப்பானுங்களோ. இதில் நான் சாமியாரை போய் அவளை பேய் ஓட்டணுமா, நல்லா செஞ்சிங்கடா போங்கடா. ஓகே நெக்ஸ்ட் டைம் பார்த்துடலாம் கைஸ். ஸோ இதோட சூப்பரான இல்லை இதே கேமை கம்ப்ளீட் பண்ணி போடலாம், ட்ரை பண்ணலாம். என்னன்றீங்க? அதுக்கு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட இதெல்லாம் கொடுங்க, எக்ஸ்பர்டீஸ்லாம். ஸோ அதை வச்சு தான் நான் வந்து அடுத்த முறை இதை எஸ்கேப் பண்ண முடியுதா பார்க்க போகிறேன். ஸோ டாடா பாய், சி.